Welcome to Guru Max. Hi students, இன்னைக்கு நம்ம 10th Max chapter 3 algebra exercise 3.8ல first sum தான் பார்க்க போறோம். Find the square root of the following polynomials by division method. அதுல second subdivision பார்க்க போறோம். Second subdivision பாருங்க. 37x square minus 28x cube plus 4x power 4 plus 42x plus 9 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம ஈக்குவேஷன் எல்லாத்தையுமே எப்படி எழுதுவோம், கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதிக்கணும். ஃபர்ஸ்ட் ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுறா இருந்தால் என்ன பண்ணுவோம், பவரில் ஹையஸ்ட் பவர்லேருந்து லோயஸ்ட் பவர் வரைக்கும் குறைஞ்சிட்டே வரும். ஸோ 4x power 4 plus minus 28x cube plus 37x square plus 42x plus 9. அதாவது கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். ஓகேங்களா, ஏன்னா அப்போ தான் நம்ம டிவிஷனுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனதுக்கப்புறம் உள்ள கண்டிஷனை டிவைடண்ட்டாக எழுதிக்கிறோம். 4x power 4 minus 28x cube plus 37x square plus 42x plus 9. ஸோ நமக்கு கேட்டிருக்கிறது டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி. ஸோ அதனால் டிவிஷன் மெத்தடில் ஃபர்ஸ்ட் கண்டிஷனை பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் 4x power 4 இருக்குது. 4x power 4ல் பாதி அப்படின்னா என்ன வரும், 4க்கு ரூட் எடுத்தோம்னா 2, x power 4க்கு ரூட் எடுத்தால் x ஸ்கொயர். ஸோ அந்த 2x ஸ்கொயரை மேலேயும் கீழேயும் போடுறோம். ஸோ மேலே 2x ஸ்கொயர், கீழேயும் 2x ஸ்கொயர். ஸோ 2x ஸ்கொயர் இன்ட்டு 2x ஸ்கொயர் என்ன வரும், 4x power 4ன்னு வரும். ஓகேங்களா, சைன் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிடலாம், கேன்சல் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், ரெண்டு கண்டிஷனை டைரெக்டாக கீழே இறக்குவோம். நம்ம நார்மலாக டிவிஷனுக்கு ஒரு கண்டிஷன் இறக்குவோம். பட் ஈக்குவேஷனுங்கிறப்போ ரெண்டு கண்டிஷனை கீழே இறக்கிக்கலாம். minus 28x cube plus 37x square. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த 2x ஸ்கொயரால் 2ஆல் மல்டிப்ளை பண்ணி கீழே கொண்டுட்டு வருவோம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், 2x ஸ்கொயர் இன்ட்டு 2 4x ஸ்கொயர்னு கிடச்சிரும். ஸோ இந்த 4x ஸ்கொயரை இந்த கண்டிஷனால் டிவைட் பண்ண போகிறோம். minus 28x cube divided by 4x ஸ்கொயர். ஸோ கேன்சல் பண்ணால் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் கியூப் கேன்சல் பண்ணால் ஒரு எக்ஸ் கிடைக்கும். 4 1s are 4, 7 4s are 28. அப்போ minus 7x அப்படின்றது கிடைக்கும். ஸோ அந்த minus 7xை இங்கேயும் போடணும், மேலேயும் போடணும். ஸோ ரெண்டு இடத்துலையுமே minus 7xை போட்டாச்சு. இப்போ இந்த minus 7xை வச்சு ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போகிறோம். minus 7x into 4x ஸ்கொயர்னா minus 28x cube, minus into minus plus 7 7s are 49, x into x x ஸ்கொயர். ஸோ இப்போது சைன் சேஞ்ச் பண்ணி கேன்சல் பண்ணிடலாம். 28x cube கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் இருக்கிறது 37 minus 49. 37 minus 49 minus 12x ஸ்கொயர். இப்போது மேலே இருக்கிற ரெண்டு கண்டிஷனை கீழே இறக்கிக்கலாம். ப்ளஸ் 42x ப்ளஸ் 9. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், இந்த கண்டிஷன் 7x கூட 2 மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ 4x ஸ்கொயர் அப்படியே இருக்கும். 4x ஸ்கொயர் மைனஸ் 7 into 2 14x. இந்த கண்டிஷன் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்போ minus 12x ஸ்கொயர் டிவைடட் பை 4x ஸ்கொயர். டிவைட் பண்ணால் x ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். 4 1s are 4, 4 3s are 12. அப்போ minus 3 தான் கிடச்சிருக்கு. ஸோ minus 3யை கீழேயும் போடணும், மேலேயும் போடணும். இப்போ minus 3யை வச்சு இந்த கண்டிஷன் எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணலாம். minus 3 into 4 12 x cube x ஸ்கொயர் minus into minus plus 14 into 3 42x. மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 3 3s are 9. இப்போது சைன் சேஞ்ச் பண்ணுங்கள், எல்லாமே கேன்சல் ஆயிரும். ரிமைண்டர் 0ன்னு கிடச்சிரும். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 37x ஸ்கொயர் மைனஸ் 28x cube ப்ளஸ் 4x power 4 ப்ளஸ் 42x ப்ளஸ் 9 is 2x ஸ்கொயர் மைனஸ் 7x மைனஸ் 3. அவ்வளோதான் ஆன்சர்.